ட்ரேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி பைனரி ட்ரேடிங்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கங்க. கேண்டில்ஸ்னால் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைனரி ட்ரேடிங்னா என்ன, அப்புறம் நம்ம லாஸ் பண்ணால் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பைனரி ட்ரேடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் உடனே லேர்ன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பைனரி ட்ரேடிங்கில் சர்வே பண்ண முடியும் லாங் டைம். இல்லைன்னா நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் டைரெக்டாக லைவ் ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி மணி மேனேஜ் பண்ணணும், அதே மாதிரி எந்த இடத்துல லாஸே ஆனாலும் அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு லைவ் டெமோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடிங் பண்ணுங்கள். அப்படி பேசிக்ஸ் எதுவும் தெரியாது லேர்ன் பண்ணால் நம்ம வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரேடிங் நாலேஜ் பார்த்திங்கன்னா பைனரிங்கு கிடைக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பைனரி ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணுறது, எந்த மாதிரி கான்செப்டில் நான் ட்ரேட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90 இருக்கிற மாதிரி சார்ட்டை சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஓடிசியில் ட்ரேட் பண்ண மாட்டேன், லைவில் மட்டும்தான் எப்பயுமே நான் ட்ரேட் பண்ணுவேன். அதாவது பார்த்திங்கன்னா லைவில் இருக்க அசட்லாம் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் சொன்ன மாதிரி தான், பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 70 பிலோ இருக்கிற எதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண, ஏன்னா உங்கள் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சார்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய இருக்குது. சார்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சார்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேப் டவுன் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப் டவுன் ஆகிருக்கு, இந்த மாதிரி இருக்கிற சார்ட்டில் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் கிடையாது. நான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் பார்த்தோன்னா நான் அந்த சார்ட்லேருந்து வெளியே வந்துடுவேன். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க. இப்போ ஓகே, 3 சார்ட் இருக்குது, இதே ஓகே. கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக மூவ்மெண்ட் ஆகணும். இந்த மாதிரி எப்படி சொல்கிறோன்னா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா டக்குன்னு பையர் போகும், அப்புறம் செல்லர் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி டோஜி கேண்டில் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று தான் வந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை. வால்யூம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப ஹையாலாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ட் ஓகே, ஏயுடி ஜேபிஒய் இந்த சார்ட் ஓகே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் தான் நான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது 100 ரூபாலேருந்து தான் பார்த்திங்கன்னா அமௌண்ட் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஓரளவுக்கு நான் ட்ரேட் பண்ணேன், அது கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அதை ரெக்கவர் பண்ண போகிறப்ப நான் லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட நான் உடனே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை டபுள் பண்ணி அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ண மாட்டேன். மினிமம் அமௌண்ட் ஃபஸ்ட்டு லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு தான் நான் ஹை அமௌண்ட்டே போவேன் மறுபடி. அதுக்காக தான் நான் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல்லர் வீக்காக வந்துருக்கான் பார்த்திங்களா. இதுக்கு மேலே எங்கேயுமே விக் இல்லை, ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்லர் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கான். அதனால் இந்த இடத்துல நான் ஒரு செல் பார்க்கலாம், இது ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செல்லர் வந்திருக்கான். இந்த கேண்டிலில் இந்த பையரில் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து குறைச்சிருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா பையரோட பவரை காமிச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த அளவுக்கு வந்த பையர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கும். ஆனால் செல்லர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். இது லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். பார்க்கலாம், லாஸ் ஆகுதா. லாஸ் ஆகிடுச்சின்னா விட்டுடலாம், உடனே நெக்ஸ்ட்டு ஒன்னே போகலாம். எதனால் லாஸ் ஆகிடுச்சின்னு அதை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்படி லாஸ் ஆகிடுச்சி, எதனால், அதை பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டே பண்ணணும். இதை நீங்கள் லாஸ் ஆகிடுச்சி விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து லாஸ் ஆகும், நீங்கள் அப்படியே லாஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ பார்க்கலாம், செல்லர் பவர் இருக்கான். மறுபடியும் ஒரு செல்லர், இந்த வாட்டி கன்ஃபார்ம் செல்லர் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அனலைஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம்.
பையர் மேலே ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து மேலே போயிட்டுருக்கோம். பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த இடத்துல செல்லர் வீக் ஆகிட்டான். பையர் வீக் ஆகி செல்லர் வருவான்னு பார்த்தேன், ஆனால் வரல. பையர் லாங்காக போகிறோம். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அசட்டு வேறு அசட்டில் போகலாம். ஓகே, இந்த இடத்துல லாஸ் 3 ட்ரேட் லாஸுங்களா? இப்போ 3 ட்ரேடை நான் ரெக்கவர் பண்ணேன். ஓகே, 4 ட்ரேடு கொடுத்துருக்கேன். நான் லாஸ் ரெக்கவர் பண்ண. நான் அந்த மாதிரி ட்ரேடு அதிகமான இதை கொடுக்காதீங்க. ஏன்னா நான் அதிகமான என்ட்ரிஸை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு இதாக எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். என்னை பார்த்துட்டு யாரும் ட்ரேடு இந்த மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செல்லர் பார்த்தீங்கன்னா 2 கையிலுமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பையர் என்ட்ரி ஆகலை. கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ட்ரி ஆகலை. செல்லர் தான் என்ட்ரி ஆகிட்டு வரும். பார்க்கலாம் வால்யூம் வந்து இங்கே பாருங்கள். கேண்டில் மூமெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? நிறையா மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது ஃபாஸ்ட்டாக. ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரேடு அப்படி அப்படியே லைனாக எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இது அசட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க ஓகேனா, அடுத்த அசட் மாறிடுங்க. அதுலேயே தொடர்ந்து அப்படியே ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே